என்னை படைச்சவர் டாக்டர் வசீகர் கடவுள் இருக்கார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கேளு என் கதையை கொஞ்சம் நீ கேளு. பைத்தியம் சார், இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. அவங்களுக்கு கத்து குத்து தூண்டி விட்டுங்க எவனா இருக்காங்களா இங்க? நக்கல்யா அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வலிப்பு இருக்குது போல சார். அவரை ஜென்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார். எனக்கு நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. இதை விட க்ளோஸா இருந்தது அவகிட்ட தான். நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. இந்த வீடு இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமேப்பா. எது கோர்ட்டு போடல, ஓட்டு போடலன்னு தெரியும் தெரியும், நோட் பண்ணேன். ஐயோ ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சுட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. அப்ப நீ இவ்வளவு நாள் உனக்கு கம்ஃபர்ட் கொடுத்து நாங்க என்ன வந்து முட்டாளுங்களா? உருப்படாதவன் உதவாக்கற துபாக்கூர் அதானே? ஆமா, பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? மூணாவது நீ, நாலாவது நீ இல்லனா இப்ப அவகிட்ட போயிடுவான். போடா. என்னடா மீனுக்கு முதல்ல திமிங்கலா வந்துற போது ஆல்ரெடி திமிங்கல கூட தாங்கறான். கட்சிக்காரர் அரோரா கம்ருதுன் என்ற நபருடன் ஒரு உன்னதமான நட்பில் இருக்கிறார். டென்ஷன் ஆகாத மச்சான். ஐயோ, மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. பயப்படுறியா தங்கராஜ்? தொழிலை விட்டுலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அன்பை கொடுத்திருக்கார். அப்போ கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா, ஒரு சைடு வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கு. ஒன்னா வந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்க நீங்க ரெண்டு பேரும். எனக்கு லவ்னா அது நீங்க ரெண்டு தாங்க. அதாவது பாரு சைடுல, என் கட்சிக்காரர் பாரு சைடுல அந்த அன்பு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சு சுத்தி நேரேன். ஒருப்பையும் நல்லா நெருங்கி தான் பழகிட்டு இருந்தாங்களா? நான் அதை பார்க்கல சார். நீங்க அப்ப பார்க்கல. அதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது, என்கிட்ட வந்தா மட்டும் குரங்கு மாதிரி பார்க்க மாட்டீங்க. இங்க நீங்க சொல்றதா உண்மை. ஆனா ஆமா சார், வீடு ஃபுல்லா நீங்க பாக்கும்போது கம்ருதுன் அரோரா தெரியல, கண்ண மூடிட்டு இருந்தீங்க. நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா சூப்பரா தான் போய்கிட்டு இருக்கு. என்னை பற்றி பலரிடம் பேசுகிறார், அவதூறு பரப்பு. கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. அவ பண்ற கேரக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். எல்லா பித்தலாட்டமும் எங்களுக்கும் தெரியும். ஓரமா போய் நில்லு. எங்கேயுமே பேசினதில்ல, உன்னை பத்தி தப்பா தான் பேசியிருக்கேன் எல்லா இடத்துலயுமே. அதை மைண்ட்ல வச்சுக்கோ. அப்படின்னா 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 இப்படி இருந்தா எப்படி பாரு? அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. ஏண்டி ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம்? இதனோட இது என்னன்னா, அவங்களுக்கு சுத்தமா குற்ற உணர்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா யாருக்காவது உழைக்கணுங்கிற ஒரு வெறியோட வந்திருக்கிறேன் தலைவா. ஏறி வந்து என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போற? என்ன புரியல? குற்ற உணர்ச்சி உனக்கு ஏண்டா என்னால பேச முடியாது. உங்ககிட்ட நான் பார்த்த வேலையை வந்து உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா சிலோன் புரோட்டா வேணுமா அவங்களுக்கு? நமக்கு சிலோனே பிடிக்காது, இதுல புரோட்டா வேற. சரி, நீங்க பாரு பண்ணிருக்க மாட்டான்ற ஸ்டாண்ட்ல தான் நீங்க இருப்பீங்க என்னைக்குமே. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். பனிஷ்மெண்ட்னால வந்து இந்த டீ காஃபி எல்லாமே வந்துருச்சுங்களா? டேய் போடா, போடா கீழ போடா. ஏம்பா எங்கப்பா போற? கீழே வந்து சாவலான்னு போறேன். கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காது, ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.